சரிங்களா? இப்போ நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷனில் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் வரைக்கும் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த வண்டி கேட்குறீங்களா? நம்ம ஒரு இன்றைக்கி இஎம்யூ ட்ரெயினில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆகாமல் வரப்போகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்கி விட்டு டிக்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இப்போ நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷனில் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் வரைக்கும் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த வண்டி கேட்குறீங்களா? நம்ம ஒரு இன்றைக்கி இஎம்யூ ட்ரெயினில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆகாமல் வரப்போகுது. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 8:05 ஆகுது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 8:20க்கு கரெக்டாக செங்கல்பட்டு ஜங்ஷனில் வண்டி எடுத்துருவாங்க. டிக்கெட் ஃபேர் அதுக்கப்புறம் வண்டி என்ன ஏதுன்றதை உள்ளே போய் பார்க்கணும். நம்ம சேனலுக்கு யாரை புதுசாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுங்க. ஏன் அவசரமாக பேசுன்னு கேட்டிங்கன்னா போய் டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்குது. நிறைய வேலை இருக்குது. ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிங்க. பேச வேண்டியது நிறையவே இருக்குது இந்த வீடியோவில். எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சீனரிஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் காஞ்சிபுரம் ரூட்டில். அதெல்லாம் போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. செங்கல்பட்டு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் போய்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அம்ரித் பாரத் கீழே இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் டிக்கெட் கவுண்டர். நான் டிக்கெட் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். வாங்க போகலாம். நான் பார்த்தீங்கன்னா ஏடிவிஎம் மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து அரக்கோணமுக்கு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20. நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா 40 ரூபா டிக்கெட் சார் வாங்கியிருக்காங்க. டைம் 8:20க்கு நம்மளுக்கு இங்கே இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. போயிட்டு ஜேர்னியெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். எல்லாம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம வண்டி நிற்கிறாப்புல. வரப்போகணும் வண்டி. உள்ளே போயிட்டு மிச்சம் எல்லாமே பார்க்க ஆரம்பிப்போம். இங்கே கேன்டீன் இருக்குது. சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கோங்க. ஐஆர்சிடிசி கேன்டீன் நல்லாவே இருக்கும். வண்டியை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன். இந்த செங்கல்பட்டில் தான் நீங்கள் ஏறுறோமா இந்த மறக்காமல் டிக்கெட் எடுத்துகிட்டு ஏறிக்கோங்க. டிக்கெட் எடுக்காமலாம் ஏறினீங்கன்னா எல்லா சைடும் ஸ்குவாட் வந்துக்கிட்டே இருப்பாங்க. மாட்டினீங்கன்னா ஃபைன் 250 ருபீஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் போட்டு மொத்தம் எவ்வளோ நீங்கள் 250 ப்ளஸ் 5 ரூபா லோக்கலுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகிற மாதிரி தான் 260 ரூபா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனை போட்டு விட்ருவாங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு எப்பயுமே ட்ராவல் பண்ணுங்கள். பிளாட்ஃபார்ம் யாராவது ஏற்றி விட்ற மாதிரி தான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துக்கோங்க. இல்லைனா நார்மல் ட்ராவல் பண்ணுற டிக்கெட் எடுத்துகிட்டு செங்கல்பட்டு ஜங்ஷனுக்குள்ளே காலை வைங்க. இல்லைனா மாட்டினீங்கன்னா உங்களுக்கு தான் சிரமம் சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சு அரக்கோணம் இல்லைனா காஞ்சிபுரம் 2 லைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. உள்ள அரைவல் ஆகிட்டுருக்கு செங்கல்பட்டு ஜங்ஷனுக்குள்ளே. எல்லாம் ஒர்க் போகிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி ஃபுல்லாகவே இருக்குது. டிலேவோட பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஜங்ஷன்லேருந்து வண்டி எடுத்தாச்சுங்க. எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆன் டைமுக்கே போவோம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கும். போகட்டும் என்ன ஏதுன்றதை அப்படியே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் காஞ்சிபுரம் ரோட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் ட்ராவல் பண்ணதில். இன்றைக்கி எந்த மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். ஏன்னா மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லா சைடு குளம்லாம் ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் இப்போ நம்ம சூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். மிச்சம் எல்லாமே போக போக அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். போகும்போது இப்படி தான் போவோம். ஏன்னு கேட்குறீங்கன்னா இது நம்ம சென்னை பீச் ரூட்டுங்க. இது நம்ம அரக்கோணம் ரூட். காஞ்சிபுரம் அரக்கோணம் போகிற ரூட் இது. கரெக்டாக மிடில் இருக்கும். ஒரு பக்காவான ஒரு சீனரிக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வரப்போகுதுங்க. இதுக்கப்புறம் மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். ஃபுல்லாகவே ஒத்த வழி பாதை தான். எங்கேருந்து இங்கே நம்ம செங்கல்பட்டுலேருந்து அரக்கோணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒத்த வழி பாதை தான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு அப்புறம்
நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் 5 நிமிஷம் டிலேவோட வில்லியம்பக்கம்ன்ற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்களா சொன்ன மாதிரி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உட்காந்துருக்கோம். ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஜேர்னி என்ஜாய் பண்ணிட்டு போகிறது. அது மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் லாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சீனரியை என்ஜாய் பண்ணேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மோட்டிவ் எனக்கு அதுதான் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலூர் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு அந்த ஸ்டேஷன் போகிறன்றதை பார்ப்போம். இன்னும் பார்த்திங்கன்னா போக போக சூப்பராக இருக்கும் ரூட்டு. என்ன ஏதுன்றதை போக போக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதுன்ற மாதிரி தான் இந்த ட்ரெயின் வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த விலாகு. பட் வந்த கான்செப்ட் வேறு. ஆனால் நான் இது வரைக்கும் நான் வந்து மகாராஜா எக்ஸ்பிரஸ் கூட எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம். பட் இந்த கோல்டன் சேரியட் ட்ரெயின் பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிருக்கு. பா, லக்ஸரியான வண்டினா எனக்கு கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம எடுத்துருப்போம்ல, ஷார்ட் எடுத்துருப்போம்ல, அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த கோல்டன் சேரியட்னு போட்டிருந்தது. அதோட அந்த வண்டியை பார்த்திங்கன்னா இந்தியாவோட மோஸ்ட் லக்ஸரியஸ் அண்ட் ப்ரீமியம் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா டாப் 5க்குள்ளே அந்த வண்டி ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மகாராஜா எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் டெக்கோன் ஒடிசி, அந்த மாதிரி நிறைய ட்ரெயின் இருந்தாலும் இது ஒரு தனி சிறப்பம்சம்னே சொல்லலாம். இதோட டூர் பேக்கேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 night and 6 days பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3,98,290 rupees பார்த்திங்கன்னா அதுக்கு டிக்கெட் ஃபேர் வாங்குறாங்க. 3,92,000. அது வந்து அதான் சொல்கிறாங்க, அது பேரே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா லக்ஸரி அண்ட் ப்ரீமியம்ன்ற அந்த ஒரு கேட்டகரியில் வரும்போது இந்தியன் ரயில்வேஸ் கிட்டேயும் இந்த அளவு லக்ஸரி ட்ரெயின் இருக்குன்றத இந்த ட்ரெயின் மூலிமா நம்மளுக்கு தெரிய வருது. சும்மா கூகுளில் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவு பார்த்தீங்கன்னா லக்ஸரியாக கொடுத்துருக்காங்க. உள்ள அதோட சீட்ஸ் எல்லாமே நான் இப்போ கூகுள் பண்ணி தான் பார்த்தேன். சீட்டு, பர்த்து, உள்ள டைனிங் இருக்குது, என்னென்னமோ இருக்குங்க. ஒரு 5-star ஹோட்டல். எஸ், இட்ஸ் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் கோல்டன் சேரியட்டுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-star ஹோட்டல்ன்ற மாதிரி அவங்க மீன் பண்ணி இந்த ட்ரெயினுக்கு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. சரியா 50 நிமிஷம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்திருக்காங்க. நோ கிடச்சி பாலூரில் நம்மளுக்கு பால் ஊற்றுற மாதிரி பண்ணிட்டாங்க. எப்பா சாமி நான் வரம்பா, நோ கிடச்சிட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஷன் நோக்கி நம்ம அப்படியே பயணிக்கலாம். முடியல, வேண்டாம். இந்நேரம் நம்ம எங்கேயோ போயிருக்க வேண்டியது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் தக்கோலமே நம்ம ரீச் பண்ணியிருக்கணும் இந்நேரத்துக்கு. இப்போ தான் எதுக்கு நான் பேசினா டென்ஷன் ஆகும். நம்ம பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம சீனரி பார்க்க ஆரம்பிச்சா நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுவோம். இது எல்லாமே பேச ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே பார்க்க ஆரம்பிப்போம். போகலாம். மேலே கிளைமேட் பார்த்தீங்களா வேறு மாதிரி இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஏரியா. நான் அதனால தான் இந்த ரூட்டுக்கு எப்பயுமே வரேன். வந்தோன்னா கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே என்ன வேணும்? பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரூட் ரொம்பவே இன்னும் போக போக பிடிச்சிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா வயல்வெளி இன்னும் போக போக ஜாஸ்தியாகவே இருக்கும். வாங்க அப்படியே போகலாம்.
நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும், பச்சை பசைனே இருக்கும். அடுத்த ஸ்டேஷன் நோக்கி போக ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கிழக்கு காஞ்சிபுரம்க்கு பார்த்தீங்கன்னா சரியா 49 நிமிஷம் டிலேவோட வந்திருக்கும். அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் தான். அந்த 3 ட்ரெயின் கிராசிங் எல்லாம் ஓரளவு நம்ம வந்திருக்கலாம், பட் ரெகுலராக இந்த மாதிரி தான் இருக்கும் போல் இந்த ரூட்டில். ஏன்னா ஒத்த வழி பாதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சீனிக் வைஸ் எல்லாமே சூப்பர் தான், பட் டைமிங் வைஸ் ரொம்பவே கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. ஆனால் அந்த வெறுப்புலேயும் ஒரு சூப்பரான ட்ரெயின் பார்த்துருந்தோம், கோல்டன் சேரியட். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மன திருப்தியோட இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இது முடிச்சுட்டு இன்னொரு கனெக்டிங் ட்ரெயின் இருக்குது நம்ம சென்னை போகிறதுக்கு. அது ப்ளாகாக வராது, பட் ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக 48 நிமிஷம் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை தாண்டி இருக்கும். காஞ்சிபுரம் கிழக்கு காஞ்சிபுரத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கு வெறும் 2 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு பக்கத்தில் தான். பட் சிட்டிக்குள்ளே நீங்கள் வர மாதிரி இருந்தால் காஞ்சிபுரம் ஈஸ்ட் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். காஞ்சிபுரம்ன்றது கொஞ்சம் அவுட்டராக இருக்கும் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன். இது 2 தான் டிஃப்ரெண்ட்டுங்க ரெண்டுக்கும். பட் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா போர்டிங் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஒரு சூப்பரான கனெக்டிங் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 52 நிமிஷம் டிலேவோட நம்ம கரெக்டாக திருமால்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இந்த அரக்கோணம் செங்கல்பட்டு அரக்கோணம் ஸ்டேஷன் லைனில் பார்த்தீங்கன்னா
ஒன் ஆஃப் த ஒரு மேஜரான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த திருமால்பூர் காஞ்சிபுரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஸ்டாப்பிங்னு சொல்லலாம். பேட்டர்னேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை பீச் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் திருமால்பூர்லேருந்து மேஜராக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியாக 48 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா தக்கோலம்ன்ற ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன் தான் ஃபைனல் ஹால்ட்டு. இந்நேரம் நம்ம எங்கேயோ இறங்கி வேறு வேலையை நம்ம பார்த்துருக்கணும். ரொம்ப டிலேயில் போயிட்டுருக்கோம். பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர்ஸில் நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அவுட்டர் சர்க்கிளில் அவுட்டர் கேபினில் எங்கேயுமே வண்டி போடாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் உள்ளே போயிட்டு நான் சொல்லலை சென்னை போகிற பிளான் அதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்கும். டிலே பண்ணாமல் இருந்தால் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா அரைவல் ஆகிட்டு இருக்குது அரக்கோணம் ஜங்ஷனுக்குள்ள தான். மேலே கேபின் பார்த்து ஜங்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் லைன் மாதிரி இருக்குது. இங்கேருந்து எல்லா ரூட்லையுமே பார்த்தீங்கன்னா வழி ஹே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அரக்கோணம் ஜங்ஷன் வந்து இறங்கியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 10:38 ஆகுது. மொத்தம் 28 நிமிஷம் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாக் டைம் யூஸ் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம் 40 நிமிஷம் டிலே இருந்துச்சு. அந்த ஸ்லாக் டைம் யூஸ் பண்ணி ஒரு 28 மினிட்ஸ் டிலேவோட நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 63 கிலோமீட்டர் நம்மளை கிராஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக செங்கல்பட்டு அரக்கோணம் ஜங்ஷனுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68 கிலோமீட்டர் வருது. அந்த 68 கிலோமீட்டருக்கு வெறும் 20 ரூபா கிட்ட டிக்கெட் ஃபேர் வாங்குறாங்க. இட்ஸ் குட். ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மல் இஎம்யூ தான், பேசஞ்சரோட மோசமாக தான் வந்தது. அது வரைக்கும் அதெல்லாம் வந்து தனியாக இருந்தாலும் 20 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின் பற்றி அரக்கோணம் ஜங்ஷன் வந்து இறக்கி விட்டாங்க. ஜேர்னி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அந்த செங்கல்பட்டுலேருந்து நான் சொன்ன அந்த காஞ்சிபுரம் ரூட் இருக்கிறதுலையோ சூப்பரான ரூட்டு, நல்லாவே பக்காவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு சூப்பரான பஸ்ஸாக ட்ரெயின் ட்ராவல் உங்களுக்கு சந்திக்கிறேன்.